ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ईश्वर अल्लाह तेरे नाम सबको सन्मति दे. பாலகாண்டம் என்று சொல்லப்படுகிற ஆதி காண்டம் இனிதே ஆரம்பம் செய்யப்படுகிறது. இந்த காண்டத்தை ஆரம்பம் செய்வதற்கு முன்பாக ஒரு முக்கியமான கால அளவீடை உங்களிடம் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். கல்பம் என்று ஒன்று இருக்கிறது, மன்வந்திரம் என்று ஒன்று இருக்கிறது, சதுர்யுகம் என்று ஒன்று இருக்கிறது, அதற்கு கீழ் யுகம் என்று ஒன்று இருக்கிறது. இதை பற்றி பேசுவதென்றால் ஆழமாக நிறைய பேசலாம். ஆனால் சுருக்கமாக ஒரு 2 நிமிஷத்துல நான் சொல்லிட்டு பாலகாண்டத்திற்குள் நான் இறங்குகிறேன். இப்பொழுது நாம் கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த 4ம் சேர்ந்தது ஒரு சதுரம், ஒரு சதுர்யுகம். சத்தியயுகம் என்று சொல்லப்படுகிற கிருதயுகம், 2வது யுகமாகிய திரேதா யுகம், 3வது துவாபர யுகம், 4வது கலியுகம். கலியுகம் முடிந்தவுடன் மறுபடியும் சத்திய யுகமாகிய கிருதயுகம் ஆரம்பித்துவிடும். இந்த சதுரம் அப்படியே சென்று கொண்டே இருக்கும். இது ஒரு வட்டம், இந்த ஒரு சதுரம் வந்துட்டு ஒரு சதுர்யுகம் என்று சொல்லப்படும். இது போன்ற 100 சதுர்யுகங்கள் சேர்ந்தது ஒரு மன்வந்திரம். நான் சொல்வது விளங்கும் என்று புரிகிறேன். ஒரு சதுர்யுகத்திற்குள் 4 யுகங்கள் உள்ளன. இது போன்ற 100 சதுர்யுகங்களை கொண்டது ஒரு மன்வந்திரம். அது போன்று எனக்கு மன்வந்திரங்கள் எத்தனை கொண்டது ஒரு கல்பம் என்று எனக்கு தெரியவில்லை, அதையும் சொல்லிவிட வேண்டும். மன்வந்திரங்கள் சில மன்வந்திரங்களை கொண்டது ஒரு கல்பம். கல்பம் என்றால் என்ன என்று எனக்கு தெரியும். கல்பம் என்றால் என்ன என்றால், பாருங்கள், நம்முடைய ரிஷிகளும் மகான்களும் எந்த ஆழத்திற்கு சென்றிருக்கிறார்கள் என்று பாருங்கள். எப்படி சென்றார்கள்? தவம், கண்ணை மூடிக்கொண்டு தியானித்தல், அந்த தியானத்தில் பார்த்த பார்வை, அந்த பார்வையில் தான் இதையெல்லாம் கண்டிருக்கிறார்கள். சரி, கல்பம் என்றால் என்ன என்றால், இந்த அண்டம் இருக்கிறதே, இந்த அண்டம், இந்த வெளி, இது சுருங்கி விரிதல். சுருங்கியது அப்படியே விரிந்து 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 கொண்டே சென்று கொண்டிருக்கும். அது விரிந்த உச்சத்தை தொட்ட பிறகு அங்கிருந்து சுருங்க ஆரம்பித்து விடும். ஒரு கட்டத்தில் சுருங்கி விடும். சுருங்கிய பிறகு மறுபடியும் டமால் என்று வெடித்து அது அப்படியே விரிய ஆரம்பித்துக் கொண்டே, அந்த வெடிப்பு என்பதே அப்படியே விரிந்து கொண்டே வருதல் என்பதுதான். அப்படி விரிந்து முடித்த பிறகு மறுபடியும் சுருங்க ஆரம்பிக்கும். இந்த இந்த விரிந்து சுருங்குகிற இந்த ஒரு வட்டம் என்பது ஒரு கல்பம். இந்த ஒரு கல்பத்திற்குள் இந்த ஒரு விரிதல் என்பது ஒரு மன்வந்திரம், இந்த ஒரு சுருங்குதல் என்பது ஒரு மன்வந்திரம். நான் நினைக்கிறேன் 2 மன்வந்திரங்களை கொண்டது ஒரு கல்பம் என்று நினைக்கிறேன். அப்ப ஒரு மன்வந்திரத்தில் 100 சதுர்யுகங்கள் இருக்கின்றன. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இந்த யுகங்கள், இந்த 4 யுகங்களும், இந்த சதுர்யுகங்கள் அப்படி கடந்து 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 ஒரு மன்வந்திரம் முடிகிறது. மறுபடியும் அந்த சதுர்யுகம் ஆரம்பிச்சு அண்டம் சுருங்க ஆரம்பிக்கிறது. இப்படி சுருங்கியவுடன் ஒரு கல்பம் முடிகிறது, அடுத்த கல்பம் ஆரம்பமாகிறது. நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த கல்பத்தில் இந்த சூரியன், இந்த பூமி, இந்த பிராணிகள், மனிதர்கள், காக்கை, போன கல்பத்தில் இந்த பூமியே இருந்திருக்காது என்று நினைக்கிறேன். அனுமானம், இந்த சூரியனே இருந்திருக்காது. ஒருவேளை இந்த வெட்ட வெளி இப்படி கூட இல்லாமல் வேறு மாதிரி கூட இருந்திருக்கலாம், இந்த நிறத்தில் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். சரி, இப்பொழுது நாம் இருந்து கொண்டிருக்கிற இந்த கல்பத்தில் இருக்கிற இந்த மன்வந்திரம், எந்த மன்வந்திரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால், விரிந்து கொண்டிருக்கிற மன்வந்திரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். சரியா? அதை அப்படியே ஆங்கில விஞ்ஞானிகள் சொல்கிற அந்த ஆராய்ச்சியின்படி பார்த்தோம் என்றால், பிக் பேங்,
இந்த அண்ட சராசரம் என்பது வெடித்தது, திடீரென்று வெடித்தது என்பதை விஞ்ஞானபூர்வமாக அவர்கள் நிரூபிக்கிறார்கள். வெடித்தது, அது வெடித்து இப்பொழுது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி கொண்டே இருக்கிறது, விரிந்து கொண்டே இருக்கிறது. இதுதான், இந்த எல்லைக்குத்தான் ஆங்கிலேயர்களால் செல்ல முடிந்தது. ஆனால் லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு நம்முடைய ரிஷிகளும் மகான்களும் அதையும் தாண்டிய எல்லையாகிய பல மன்வந்தரங்கள், பல கல்பங்களை எல்லாம் தொட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் பெரிய அளவீடு. சரி, இந்த அளவீடை நான் ஏன் உங்களிடம் சொல்கிறேன் என்றால் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்க பாருங்க, இப்போ இந்த பூமியில நம்ம அளக்குறோம் தெரியுமா, 10 அடி, 100 அடி, 1 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர் தள்ளி அந்த ஊர் இருக்கு. இதெல்லாம் பூமியில் நாம் அளக்கும் அளவை. நீங்க ஸ்பேஸுக்கு போயிட்டீங்கன்னா அந்த அளவை வேறு. ஸ்பேஸ்ல வந்துட்டு 10 அடி, ஏன் 1000 கிலோமீட்டர் என்று கூட அளக்க முடியாது. ஸ்பேஸ் பெருசு, இந்த பூமி சிறுசு என்பதனால் பூமியில அடி, கிலோமீட்டர் என்று அளக்கிறோம். ஸ்பேஸ் பெருசு என்பதனால் ஸ்பேஸ்ல கிலோமீட்டர் கணக்கோ அடி கணக்கோ கிடையாது. ஸ்பேஸ்ல எப்படி அளப்பாங்கன்னா, விஞ்ஞானிகளின் அந்த விஷயத்தையும் நான் சொல்லிவிட்டு நான் பாலகாண்டத்திற்குள் நான் வருகிறேன். இங்க பாருங்க, ராமாயணத்தை எத்தனையோ பேர் எப்படியெல்லாம் சொல்லலாம். இந்த ராமாயணத்தின் தனிச்சிறப்பே இதுதான், கொஞ்சம் வித்தியாசமானது. சரி, ஸ்பேஸ்ல எப்படி அளப்பாங்க அப்படின்னா, லைட் இருக்குல்ல, லைட் அப்படியே அடிச்சா அந்த லைட் எப்படி பயணம் பண்ணுமோ, இப்போ நான் டார்ச் லைட் எடுத்து இப்படி அடிக்கிறேன், அந்த ஒளி ஒரு நொடிக்கு எவ்வளவு தூரம் போகுமோ, சரியா, ஒரு மணி நேரத்துல எவ்வளவு தூரம் போகும்? லைட் அடிக்கிறேன், ஒரு மணி நேரத்துல எவ்வளவு தூரம் போகும்? சரி, 24 மணி நேரத்துல எவ்வளவு தூரம் போகும்? ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல எவ்வளவு தூரம் போகும்? சரி, நான் லைட் அடிக்கிறேன், ஒரு வருஷத்துல அது எவ்வளவு தூரம் போய் நிற்கும்? அப்போ இந்த அண்ட சராசரத்துல அவங்க பாக்குறாங்க, இங்க நான் அடிச்சேன் லைட்டு, அது ஒரு வருஷத்துல இங்க வந்து நிக்குது. அப்போ இந்த புள்ளியிலிருந்து வெளியில், ஓகே, அண்ட ஸ்பேஸ்ல இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளிக்கு ஒளி லைட் வந்து சேர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகுது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ், இந்த அளவையை நாம் ஒரு ஒளி வருடமாக எடுத்துக்கொள்கிறோம். கிலோமீட்டர்லாம் கிடையாது, அது கிலோமீட்டர், அடி அப்படின்னா சொல்ல முடியாது. அதெல்லாம் கோடிக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு சமம். ஒரு லைட் இயர், அதை லைட் இயர்னு சொல்லுவாங்க, ஒளி வருடம் என்று சொல்வார்கள். இப்படித்தான் அண்ட சராசரத்தை நம் விஞ்ஞானிகள் அழைக்கிறார்கள் என்பது போல நம்முடைய ரிஷிகளும் மகான்களும் இந்த மொத்த வாழ்க்கையை, இந்த மொத்த அண்ட சராசர நிகழ்வை எப்படி அளந்திருக்கிறார்கள் என்ற யுகங்கள், 4 யுகங்கள் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம், பல சதுர்யுகங்கள் சேர்ந்தது ஒரு மன்வந்திரம், பல மன்வந்திரங்கள் சேர்ந்தது ஒரு கல்பம். ஒரு கல்பம் என்பது இந்த அண்ட சராசரம் சுருங்கி விரிந்து சுருங்குகிற அந்த ஒரு வட்டம், அதுதான் வந்துட்டு ஒரு கல்பம் என்று சொல்லி இருக்கிறார்கள். சரி, இப்பொழுது நான் பாலகண்டத்திற்குள் நான் இறங்குகிறேன். ஸ்வேத வராக என்று பெயரிடப்பட்ட கல்பம், இந்த கல்பத்திற்கு பெயர், அது கல்பத்திற்கு பெயரெல்லாம் இட்டிருக்கிறார்கள் நம் ரிஷிகள். இந்த ஸ்வேத வராக கல்பத்தில், இந்த கல்பத்தில் வைவஸ்வத மன்வந்திரத்தில், இந்த மன்வந்திரத்துக்கு பெயரெல்லாம் வைத்திருக்கிறார்கள் அந்த மன்வந்திரத்துக்கு. இந்த மன்வந்திரத்துக்கு பெயர் வந்துட்டு வைவஸ்வத மன்வந்திரத்தில் 28வது சதுர்யுகத்தில், இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது 28வது சதுர்யுகத்தில் தான். இந்த 28வது சதுர்யுகத்துல இருக்கிற திரேதாயுகத்துல கடைசி பருவத்தில், திரேதாயுகத்தில் கடைசி, இப்போ ஒரு யுகத்தில் எத்தனை வருடங்கள், எத்தனை லட்ச வருடங்கள் சேர்ந்தது ஒரு யுகம் என்ற கணக்கெல்லாம் இருக்கிறது. நான் உள்ளே சென்றேன் என்றால் ராமாயணமே நம்ம விட்டுருவோம், நம்ம வேற எதுக்கு போயிருவோம். இப்போ இந்த 28வது சதுர்யுகத்துல இருக்கிற கிருதயுகம், இந்த 28வது இந்த சதுர்யுகத்துல கிருதயுகம், திரேதாயுகம், அந்த திரேதாயுகத்தின் கடைசி வருடங்களில் ஒரு வருடத்தில் வால்மீகி அப்படிங்கிற மகரிஷி வாழ்ந்தார் என்பதை சொல்வதற்காகத்தான் இவ்வளவு நீட்டி முழக்கினேன். கதைகளை எல்லாம் எல்லோருக்குமே தெரியும், ராமாயண கதைகள் எல்லாம் தெரியும். ஆனால் நான் இளைஞர்களுக்கு இந்த ராமாயணத்தை கொண்டு செலுத்த வேண்டும். எல்லோரும் இந்த ராமாயணம்
நம்பும்படியா இந்த ராமாயணம் நிகழ்ந்தது என்பதை உணரச் செய்வதற்கு விஞ்ஞான பூர்வமான விஷயங்களை எல்லாம் அடுக்கிக் கொள்ள வர வேண்டும் என்பதற்காகத்தான் வால்மீகி ராமாயணத்தை எடுத்து பிக் பேங் தியரி என்ற பல ஆராய்ச்சிகளை எல்லாம் எடுத்து ஒன்றோடு ஒன்றாக தொடர்பு படுத்திக் கொண்டே இந்த வால்மீகி ராமாயணத்தை நான் படைக்கப் போகிறேன். சரி, ஸ்வேதவராக கல்பத்தில் வைவஸ்வத மன்மந்திரத்தில் 28வது சதுர்யுகத்தில் இருக்கிற திரேதா யுகத்தில் கடைசி வருடங்களில் வாழ்ந்தவர் வால்மீகி. ஒரு நாள், இப்போ நான் கதைக்கு வருகிறேன். ஒரு நாள் வால்மீகி தன்னுடைய ஆசிரமத்தில் சீடர்கள் எல்லாம் குளித்து கிளம்பி தத்தம் தவத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது முனிவர் வால்மீகி தன்னுடைய ஆசிரமத்தில் தன்னுடைய தவத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது நாரதர் ஆசிரமத்திற்கு வருகிறார். அவரை மிக மரியாதையோடு வரவேற்று வாங்க வாங்க என்று அமர வைத்து நாரதரிடம் வால்மீகி பேசிக் கொண்டிருக்கிறார். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கேஷுவலாக வால்மீகி நாரதரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். மகரிஷி, இந்த நாரதர் யார் என்பதை நான் உங்களிடம் சொல்ல வேண்டும். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், சினிமாக்களில் காட்டுகிறார்கள் நாரதர் என்றாலே ஒரு காமெடியான, ஒரு எல்லோரையும் வம்பிழுக்கிற நாரதர் கழகம், நாராயண நாராயண என்று நாரதர் வந்துட்டு வம்பிழுத்து விட்டு செல்கிற, கழகத்தை உருவாக்குகிற. இது உண்மையில் அதுதான் அந்த நாரதர் என்கிற அந்த மகரிஷியுடைய அந்த வைப்ரேஷன் அதுதான். ஆனால் நாரதர் என்பவர் ஒரு மிகப்பெரிய மகரிஷி. நாரதர் என்பவர் யார் என்றால் பிரம்மனுடைய மகன், பிரம்மதேவருடைய மகன். இந்த பிரம்மதேவர் யார் என்றால், இப்படி நான் சென்றேன் என்றால் ஒவ்வொன்றுக்கும் நான் அதிகப்படியான விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கும். நான் எல்லாவற்றையும் இந்த வால்மீகி ராமாயண உரையில் நான் சொல்லித்தான் செல்லப் போகிறேன். பிரம்மதேவர் யார், இந்த நாரதர் என்கிற மகரிஷி யார் என்பதையெல்லாம் சொல்லப் போகிறேன். நாரதர் என்கிற மகரிஷி பிரம்மதேவருடைய மகன். நாரதர் மூவுலகங்களுக்கும் சென்று வருகிற ஒரு அதிர்வை கொண்ட ஒரு மகரிஷி. அவர் உலகங்களிலும் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டு உலகங்களுக்கும் அப்படி 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 சும்மா அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வருவார். அப்படிப்பட்ட நாரதர் ஒரு தடவை வால்மீகி மகரிஷி ஆசிரமத்திற்கு வரும்பொழுது பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும். அப்போ வால்மீகி கேஷுவலா கேட்கிறாரு, ஐயா, தர்மங்களை அதிகமாக தெரிந்திருத்தல், நல்லது கெட்டது என்பதை பகுத்து அறிகிற தன்மை கொள்ளுதல், நியாயத்தை அதிகமாக உணர்ந்து கொள்ளுதல், எதிரியை அடக்கியாளும் ஆற்றல் கொள்ளுதல், பார்த்தாலே மயங்கி விழும் அளவுக்கு வனப்பும் அழகும் கொண்டு இருத்தல், நாவில் கடுஞ்சொல் பேசாமல் இருத்தல், பேசும் பொழுது அனைவருக்கும் ஜீவகாருண்யமும் கருணையும் கொண்டு பேசுதல், இது போன்ற அனைத்து வகையான குணங்களையும் கொண்ட ஒரு மனிதன் இந்த பூமியில் இருக்கிறானா? அப்படி ஒரு மனிதன் இருக்க முடியுமா? உங்களுக்கு ஏதாவது தெரிகிறதா? நீங்கள் தான் உலகத்திற்கும் சென்று வருகிறவராச்சே. இந்த பூலோகத்தில், இந்த பூமி என்கிற இந்த பூலோகத்தில் அப்படி ஏதாவது ஒரு மனிதன் என்பதை இந்த இடத்தில் நான் அழுத்தி சொல்கிறேன். ஏனென்றால் வால்மீகி மகரிஷி தன்னுடைய ராமாயணத்தில் இப்படித்தான் எழுதுகிறார். அப்படி ஒரு மனிதன் இருக்கிறாரா என்றெல்லாம் நாரதரிடம் கேட்கிறார். ஏனென்றால் இந்த கதையில் ராமர் வந்துட்டு மனிதனாகத்தான் பார்க்கப்படுகிறார். உடனே நாரதர் மகரிஷி சிரித்துக் கொண்டே சொல்கிறார், ஆம், உலகங்களுக்கும் நான் சென்று வருகிறேன். இந்த பூலோகத்தில் சூரிய வம்சத்தில் வந்த இக்ஷ்வாகு அப்படின்னு ஒரு மன்னன், அந்த மன்னன் மரபில், அந்த இக்ஷ்வாகு என்கிற அந்த மன்னன் மரபில் இன்றைக்கு அயோத்தியா அப்படிங்கிற அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு மன்னர் இருக்கிறார். அவர் இப்பதான் சமீபத்துல ஒரு ராட்சசனை வந்துட்டு அழித்து விட்டு அந்த ராட்சசனுக்கு கீழ் அடைபட்டு கிடந்த தன்னுடைய மனைவியை மீட்டு கொண்டு வந்து இப்பொழுதுதான் பட்டாபிஷேகம் செய்து கொண்டு ராஜ்யத்தை அழகாக செய்து கொண்டிருக்கிறார். அந்த மன்னனுக்கு பெயர் ராமர் என்று சொல்லிவிட்டு, ராமர் பிறந்ததிலிருந்து என்ன நடந்தது, அவர் எதற்காக காட்டுக்கு சென்றார், காட்டில் என்ன நடந்தது என்ற முழு கதையையும் சொல்லி இப்பொழுது அவர் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை செய்து கொண்டிருக்கும் வரைக்கும் நாரதர் கதையை சொல்லி முடித்துவிட்டு
நாரதர் கிளம்பி செல்கிறார். பாருங்க, எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம இந்த ராமாயணத்தை முழுசா நம்ம பார்க்க போறோம். எனக்கு அலைப்பாயுதை படம் தான் ஞாபகத்துக்கு வருது. மணிரத்னம் அலைப்பாயுதையில கிளைமேக்ஸை ஃபர்ஸ்ட் காட்டிட்டு அதுக்கப்புறம் படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் கிளைமேக்ஸ்க்கு வருவார். அது மாதிரி இன்னும் வந்துட்டு ராவணனுடைய வதம் அதெல்லாம் இல்லை. ஆனா அந்த இப்போ அந்த நாரதரும் வால்மீகியும் பேசிட்டு இருக்காங்க தெரியுமா. இப்போ இது சிச்சுவேஷன் என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா, ராவணனை வதம் செய்து முடித்து விட்டு ராமர் சீத்தையோடு வந்து அயோத்தியில் அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் நாரதர் வருகிறார். வால்மீகியும் நாரதரும் பேசுகிறார்கள். எனவே அதை சொல்லி முடித்துவிட்டு நாரதர் சென்றவுடன் வால்மீகியின் மனதில் அந்த ராமர் என்கிற அந்த அரசனுடைய அந்த கேரக்டர், அந்த வாழ்க்கை, அந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அப்படியே மந்திரித்து விட்டது போல் வால்மீகி மகரிஷி ஆயிப்போனார். அப்படியே திரிகிறார். அடுத்த நாள் காலையில் எழுந்து தன்னுடைய சிஷ்யராகிய பரத்வாஜரை அழைத்து கொண்டு தமசி அப்படிங்கிற ஒரு நதி, அந்த நதியில போயிட்டு நீராடலாம் வா அப்படின்னு போகும் பொழுது பரத்வாஜர் இவருடைய வால்மீகி மகரிஷியுடைய ஒரு அற்புதமான சீடர், அவரை அழைத்து கொண்டு சென்று பரத்வாஜர் அவருக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் கொடுக்கிறார். எல்லா மர உரியை தரித்து கொண்டு ரிஷி வால்மீகி வந்துட்டு அந்த குளியலை செய்வதற்கு முன்பாக மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டு கொஞ்ச நேரம் காட்டில் அப்படியே நடந்து விட்டு வரலாம் என்று ஒரு நடை போடுவதற்காக காட்டிற்குள் செல்கிறார் மகரிஷி வால்மீகி. அப்பொழுது என்ன நடந்தது தெரியுமா? ராம ராம ஜெய ராஜா ராம், ராம ராம ஜெய சீதா